அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்தில் மெய்யான தீர்க்கதரிசி ஆவி உண்டுன்னு சொன்னால் இந்த வசனம் நிறைவேறும். உற்சாகமாக கையை தட்டுங்க. மீதிக்காரன் நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க. அல்லேலூயா. இது கர்த்தருடைய வாக்கு, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இந்த இடத்தில் நான் 2002 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை ஒரு முறை வாசிக்க நீங்கள் கேட்கலாம். (2043) தேசத்தில் 2/3 அழிந்து போகும். தேசத்தில் மகா பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகும். 7 ஆண்டுகள் நீடிக்கும். தேசம் இருளில் மூழ்கி போகும். பெட்ரோல் பஞ்சம் ஏற்பட்டு வாகனங்கள் ஒழிந்து போகும். இனியும் தேசத்தின் ஜனங்கள் மிருகங்களையே பழையபடி பயன்படுத்தும் காலம் நெருங்கி வருகிறது. வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். இவைகளை என் ஜனங்களுக்கு கொடுப்பேன். பொன்னும் வெள்ளியும் உங்கள் முன்பு மலை போல் குவிப்பேன். இது அதிசயம் என்கிறார் கர்த்தர். வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். ஜனங்கள் குடியேற்று போவார்கள். தீவிரவாத செயல் கட்டுக்கடங்காமல் போகும். அந்தி கிறிஸ்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்து வருகிறபடியினால் இந்திய தேசத்திற்கு மகா பெரும் துக்கம். சவக்காடுகள் தோன்றும். அரசுகள் இருக்கும். ஆனால் அதிகாரிகள் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. துக்கத்திற்கு மேல் துக்கம். சில பிரதேசங்களில் உணவுகள் மிஞ்சி இருக்கும். ஆனால் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். சில இடங்களில் ஜனம் இருக்கும், உணவு இருக்காது. பஞ்சத்திற்கு மேல் பஞ்சம். ஆவிக்குரிய ஜனம் பசியோடு இருப்பதை நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்கிறார் கர்த்தர். இனி வீட்டிற்கு தேவைப்படும் உணவு சாமான்களை இலவசமாக கொடுக்க முன்வரும் அரசியல் கட்சியை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோடுகளில் ஆறு ஓடும். ரோடுகளில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கப்படும். தேசத்தில் பயங்கர அழிவுகள் பல வழிகளில் நடக்கும். புதிய உடன்படிக்கையின் கதவுகள் திறக்கப்படும். பூமி திறவுண்டு போகும். வான மண்டலத்தில் அதிசய மாற்றங்கள் உண்டாகும். அதிசய கோள்கள் உண்டாகும். நட்சத்திரம் பூமியை நோக்கி வரும். அரசியலில் நம்ப முடியாத மாற்றங்கள் உண்டாகும். பிணங்களை ஆகாயத்து பறவைகள் தின்னும். எடுத்து புதைக்க அரசாங்கமே வராது. அப்பேற்பட்ட இயற்கை பேரழிவுகளை கர்த்தர் கட்டளையிட்டார். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும். நிலநடுக்கமும் வரும். நீர்த்தேக்க அழிவுகள் வரும். ஜலப்பிரளயமும் வரும். புயலும் வரும். பொல்லாத வியாதிகளும் வரும். பாலும் தேனுமல்ல, இனி பஞ்சமும் பட்டினியும் தான் தேசத்தில் வரும். கொள்ளை நோய்களும் கொடுமைகளும் நடக்கும். கர்த்தர் பிஞ்சுகளையும் சேர்த்தே அழிக்கிறார். அழித்து தன் புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பாவத்தை குறித்துள்ள ஊழியம் தேசத்தில் விதைப்பது குறைவு, ஆசீர்வாதத்தை குறித்துள்ள ஊழியம் அதிகம் என்கிறார். வருகையை குறித்துள்ள ஊழியம் மிக குறைவு என்று குமுறுகிறார். கடையோர பிரதேசத்திற்கு மகா பேரழிவு. ஜனங்கள் பெருமளவு அழிந்து போவார்கள் ஜலத்தால். உலகிலேயே இப்படி ஒரு அழிவா என கேட்கும்படி தேசம் பாழாய்ப்போகும். மரங்கள் வேரோடு பிடுங்கப்படும். நோவா காலத்து அழிவுகளுக்கு ஒப்பான பேரழிவு. அதே 40 நாட்கள் ஜலம் வற்றி போகாது. கல் மழையினாலும் கர்த்தர் வாதிப்பார். கொடூரமான செயல்களால் அரசு இயந்திரம் முடங்கி போகும். சோதோமுக்கு நெருப்பால் அழிவு. இந்த தேசத்திற்கு ஜலத்தாலும் நிலநடுக்கத்தாலும் கடுமழையாலும் புயலாலும் பயங்கர அழிவு. மனித நடமாட்டமே இருக்காது. மறுபடியும் செப்பனிடப்படாதபடிக்கு இடித்து போடுவார். இனி அந்தி கிறிஸ்துவின் தாக்கத்தால் சபைகள் இடிக்கப்படும். துன்மார்க்கர்கள் எழும்புவார்கள். வசனத்திற்கு பஞ்சம் உண்டாகும். அந்தி கிறிஸ்துவின் அக்கிரமங்கள் அதிகமாகும். உங்கள் ஊரை நீங்களே போட்டோ பிடித்து வையுங்கள். அழிவுக்கு பின் பார்க்க பிரயோஜனப்படும். இந்த தேசம் 200 ஆண்டுகளுக்கு முன்புள்ள நிலை ஏற்படும். ஆளரவமற்ற தேசமாகும். மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் ஜனம் ஏன்தான் வாழ்கிறோம் என்று சொல்லி தவிக்கிற அங்கலாய்க்கிற காலம் இதோ சமீபமாகும். சில பகுதிகளில் பிணங்கள் மீன்கள் போல் நெல்மணிகள் போல் கிடக்கும்.
குடும்ப கட்டுப்பாடு ஒழிந்து போகும், எங்கும் விபச்சாரம் வெளிப்படும், ஜாதிகள் அற்றுப்போகும், மதங்கள் ஒழியும். ஒரு ஆணுக்கு அநேகம் பெண்கள் மனைவியாய் இருப்பார்கள் என்பதை விட ஒரு பெண் அநேக புருஷர்களை வைத்து கொள்வாள். இனி அறுவடைதான், விதைக்க நேரமில்லை. ஒரே ஆட்சி உண்டாகும். சகல ஜாதிகளுக்கும் நானே தேவன் என்று காண்பிப்பேன். இனி எந்நாளும் அழுகைதான். தேசத்தின் கொடிகள் அடிக்கடி அரைக்கம்பத்தில் பறக்கும். பெருமைக்குரிய ஊழியக்காரர்கள் காணாமல் போவார்கள். பெருமையுள்ள 12 தேசங்கள் விழும். விழுந்திருந்த 12 தேசங்கள் எழும். விற்றலும் கொள்ளலும் நடக்கும். அழிவுகள் குறித்து சகல ஜாதிகளுக்கும் சொப்பனங்களாலும் தரிசனங்களாலும் அறிவிப்பேன். இனி காலமில்லை. உலக திருச்சபை குமரியில் கட்டுவேன். புதிய எருசலேம் குமரி மாவட்டத்தில் உண்டாகும். இனி நான் வந்து வாசம் செய்வேன். நான் அநேகருடைய பந்தியில் அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். சூரியன் சந்திரன் ஒழிந்து போகும், வால் நட்சத்திரம் தோன்றும். பெண்ணினம் பலுகி பெருகும், ஆணினம் முற்றிலும் குறைந்து போகும். திருமண பந்தங்கள் ஒழிந்து போகும், சட்டத்தின் கொடுமைகள் உண்டாகும். கர்த்தரின் ஜனம் சிறைபிடிக்கப்படும். நிலை நிற்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். தீவுகள் காணாமல் போகும், வரைபடங்கள் சுருங்கி போகும். மதுரைக்கும் திருச்சிக்கும் நிலநடுக்கம் உண்டாகும். தேசத்தை இஸ்மவேல் ஆளுவான், அதாவது இந்தியாவை முஸ்லீம் ஒருவன் ஆளுகைக்கு கொண்டு வருவான். இது நடக்கும், இது அதிர்ச்சியாயிருக்கும் உங்களுக்கு. இந்தியாவிலே இவன் கொடி பறக்கும். இவன்தான் 666. இந்தியாவில் யுத்தம் உண்டாகும் என்பது நிச்சயம். சென்னை ஒழியும், ஜலத்தால் மூழ்கும். இலங்கை சமுத்திரத்தால் மூழ்கும். கடற்கரை ஜனங்களுக்கு ஐயோ. புதிய சென்னை உருவாகும். கோவை குலுங்கும். விக்கிரகங்கள் பூமியில் புதையுண்டு போகும். மலைகள் குன்றுகள் பெயர்த்து போடப்படும். ஜெபிக்கிறவரிடத்தில் அந்தி கிறிஸ்து பொய் அபிஷேகத்தை ஊற்றுவான். அவன் வல்லமையாய் இருதயத்தை ஆளுவான். இச்சைகள் பெருகி சிறு பிள்ளைகள் கற்பந்தரிப்பார்கள். அநியாயம் தலைவிரித்தாடும். நீதி தேடினாலும் கிடைக்காது. நீ எல்லா பக்கங்களிலும் கட்டப்படுவாய். சிறையிருப்புகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் விபச்சாரம் செய்வார்கள். இதை கண்கள் காணும். தூய்மையான அன்பு வற்றி போகும். அவனவன் தன் சுய இச்சையின்படி நடப்பான். பாதாளங்கள் திறக்கும். சத்துரு சிங்கம் போல் எழுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும். உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதியென்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும் கொள்ளை வியாதிகளை கண்டு. ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினைப் போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் பிளக்கும். குமரிக்கு ஐயோ, கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபிடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை நடத்தி செல்வேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை களி கூறு, களி கூறு. கர்த்தர் புதியன செய்திடுவார். கர்த்தர் புதியன செய்திடுவார். அதை இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. சுமார் 23 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தான் நான் இப்போது வாசித்தோம். அல்லேலூயா. இதில் பெரும்பங்கு நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. பெரும்பங்கு நிறைவேறிவிட்டது. நீங்கள் சோதித்து பார்க்கலாம். அல்லேலூயா. அதில் ஓராட்சி உண்டாகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ ஓராட்சிக்குரிய நடவடிக்கைகள் இந்திய தேசத்தில் கடந்த வருடம் முதல் ஆரம்பமாகிவிட்டது. அல்லேலூயா. அடுத்தபடியாக சொல்கிறார், குடும்ப கட்டுப்பாடு ஒழிந்து போகும்னு சொல்கிறாரு. அப்போ இந்த தீர்க்க தரிசனங்களை எழுதுவதற்கு முன்பாக குடும்ப கட்டுப்பாடை பற்றி யாருக்கும் கவலை இல்லை, இல்லையா? இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, இன்னொரு பிள்ளையை பற்றுக்கிட்டா பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பண்ணுற சர்ஜரியை ரீஓப்பன் பண்ணி குழந்தை பெற்றுக்கிற காலமும் இந்த 25 வருடங்களுக்கு முன்பாக ஆங்காங்கே நடந்து விட்டது. இங்கேயும் ஒரு குடும்பம் ஆயத்தமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன முடிவு பண்ணீங்க? உங்களுக்கு தான் தம்பி பாப்பா வேணும்னா ரீஓப்பன். அவங்கள ஆல்ரெடி உள்ள வாக்கத்தை தான். அல்லேலூயா அல்லேலூயா. 3வது குழந்தை ஆம்பளைன்னு வச்சுருப்பார். ஐயோ 2க்கு மேலே பெற்றுக்க மாட்டேன்ட்டு கத்திரி போட்டு வச்சுருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி தான் கத்திரிக்கல் போட்டிங்களா? இல்லை, எல்லாம் உங்கள் சுய விருப்பம்தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? குடும்ப கட்டுப்பாடு ஒழிந்து போகும் என்று சொல்கிறார். குடும்ப கட்டுப்பாடு ஒழிந்து போவதற்கு அர்த்தம் வேறன்னு ஒரு பிள்ளையை பெற்றுக்கிற காரியம் அல்ல. ஜனங்கள் பெரும்பங்கு அழிந்து போவார்கள், மறுபடியும் சந்ததி பெறுவதற்கு வேறு வழி இல்லை. ஆக இது நடக்கும், நான் சொல்லாமலே நடக்கும், நடந்தே தீரும். கையை தட்டலாம். அல்லேலூயா. நீங்கள் ரீஓப்பன் பண்ணண்டாமா? உங்களுக்கு சின்ன பசங்க தானே, நிறைய பிள்ளை செல்வத்தை பெற்று போடுங்க ஆண்டவருக்காகுது, இல்லையா? உடனே நினைப்பாங்க, ஒன்றுக்கே காபி டீபன் வாங்கி கொடுக்க முடியல, கல்வி பேசி நடக்க முடியல, எப்படி அடுத்த பிள்ளைன்னு. எல்லாம் உங்கள் சுய விருப்பம்தான். ஒரு பிள்ளை பிரசவம் என்பது கர்த்தரால் வருகிறது. அது வளர்க்கிறது அவர் வேலை, உங்கள் வேலை இல்லை. அல்லேலூயா. என்ன பரிசுத்தம் பண்ணி ஆண்டவர் ஒப்படைக்கணும். ஏனென்றால் பிள்ளை பிரசவித்தாலே பாவம் என்று வேதம் சொல்கிறது. அது பிரசவிக்காமல் இருக்க முடியாது. அப்போ பிரசவித்தாலே பாவம். ஆனால் அதுக்கு பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போது அதன்படி நீங்கள் பரிசுத்தம் அடையணும். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்போ பாவம் செஞ்சிட்டோம், பரிசுத்தம் படி தான் மேட்ரு முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா சாவு வரைக்கும் அந்த பாவம் உங்களை பின்தொடரத்தான் செய்யும். அல்லேலூயா. அது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை, ஒரு வழியை அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவை அதில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அவ்வித தீர்க்க தரிசனம் கட்டாயம் நிறைவேறும். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே இது வித்தியாசமான தீர்க்க தரிசனம். ஒரு குடும்ப கட்டுப்பாடு மறுபடியும் வரும் என்பது உங்களுக்கு தெரியாது, ஆனால் அரசாங்கம் உத்தரவு கொண்டு வரும். வெயிட் அண்ட் சீ. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா அல்லேலூயா. 20 வருஷத்துக்கு முன்னாடி, 23 வருஷத்துக்கு முன்னாடி எழுதும்போது ஜலப்பிரளயம் சொல்லியிருந்தார். நாங்கள் அதை சென்னை மாகாணத்துக்கு சொன்னோம். எல்லோரும் எங்களே கிண்டல் பண்ணி விட்டாங்க. 2 முறை ஜலப்பிரளயத்தை வச்சு ஒரு குளியல் ஆரம்பித்தார், இல்லையா? குளிச்சுட்டு போங்கன்னு குளிச்சுட்டாங்க. அல்லேலூயா. இனி வரப்போகிறது அப்படியல்ல, சென்னை ஒளிந்து போகும் என்பதுதான் சரித்திரம். சென்னை ஒளிந்து போகும் என்பதுதான் தீர்க்க தரிசனம். ஒளிந்து தான் போகும். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஒரு 2-3 சண்டை, இல்லைன்னா ஒரு 4 சண்டை, இல்லைன்னா மிஞ்சி போன பாசிட்டிவ் சென்னையை குறித்து பேசினார். ஏன்னா வானத்தை முட்டி நிற்கிதா கட்டுறான், இதா பாரு கீழே போகும்னு சொன்னார். ஒரு கட்டுறம் கீழே போயிருக்கு, இத்தனையோ அடி கீழே புதையுண்டு போயிருக்கு. 24-34 மாடி கட்டுறான். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே சொன்னால் அவர் சொல்கிறது, அவர் சொன்னால் அவரே செஞ்சு முடிச்சிடுவார். விசுவசிக்கிறது நம்முடைய வேலை. மாதிரி பாவத்தை குறித்து இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் சொல்ல வைக்கிறாருன்னா நீங்கள் இன்னும் பரிசுத்தம் அடையலை, குறைச்சல் இருக்குது, வெளியே வரணும், பரிசுத்தமாகன்னு உங்கள் மேலே அன்பு வைத்து விட்டு அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் வறுமையை பார்த்தல்ல, உங்கள் வறுமையை பார்த்தல்ல, உங்களுடைய பாவங்களை பார்த்து தான் இந்த பொருத்தனை ஜெபங்கள் ஏறெடுக்க சொல்லுவார். அல்லேலூயா. பாவம் பணக்காரன் செய்தாலும் ஒன்று தான், ஏழை செஞ்சாலும் ஒன்று தான். கொலை ஒருதன் செஞ்சாச்சுன்னா அவனுக்கும் ஒரே செக்ஷன் தான், பணக்காரன் செஞ்சாலும் ஒரு செக்ஷன் தான், இல்லையா? அப்படி தானே போடுவாங்க. அது மனுஷனாக பிறக்கிறோம், பாவம் செய்யாமல் வாழ்ந்துடணும். அதுதான் ஏற்ற வழி. அது உங்கள் தலைமுறையை, உங்கள் பிள்ளைகள் தலைமுறையாவது அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? வேதத்தில்
உருவாக்கணும். ஒருவேளை இது கடைசி தலைமுறையாக இருக்கும். அல்லேலூயா, உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அடுத்து யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாக ஆகாமல் இருப்பீர்களாக. போதகர் ஆகக்கூடாது. அல்லேலூயா. திரும்ப படியும்.